வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஃபன் காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம டிஃபன் காம்போவில் பார்க்க போகிற ரெசிபி நல்ல மொறு மொறுன்னு சூப்பரான சொரைக்காய் தோசையும் அதுக்கு பொருத்தமான ஒரு தேங்காய் சட்னியும் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ரெசிபியும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த தோசைக்கும் சட்னிக்கும் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிட்ருக்கோம். இப்போ வாங்க இந்த சொரைக்காய் தோசையும் தேங்காய் சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சொரைக்காய் தோசை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பச்சரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம். இந்த பச்சரிசிக்கு பதிலாக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற இட்லி அரிசி கூட சேர்த்து செய்யலாம். அதுலேயும் தோசை நல்லாவே வரும். நான் இன்றைக்கி பச்சரிசியில் தான் செய்ய போகிறேன். இப்போ இந்த தண்ணிலாம் வடிச்சிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் இந்த அரிசியை சேர்த்துக்குவோம். அரிசி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு நம்மளால் நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த கப்பால் தான் 1 கப்பு அரிசி எடுத்துருந்தேன். அதே கப்பால் பார்த்திங்கன்னா நல்லா சொரைக்காயை துருவிட்டு 1 கப்பு அளந்து எடுத்துருக்கேன். சொரைக்காயில் உள்ள மேலே உள்ள தோலை சீவிட்டு அதுக்கப்புறம் துருவி எடுத்துருக்கேன். அதில் நல்லா 1 கப்பு அளந்து எடுத்துக்குங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாயும் சேர்த்து இப்போ இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள். இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்குவோம். இப்போ மாவை சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதிலே இன்னொரு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜார் கழுவி இதில் சேர்த்துக்கிறேன். தண்ணியாக தான் இருக்கணும் இந்த தோசை மாவு. நம்ம ரவா தோசை மாவுலாம் எப்படி கரைப்போமோ தண்ணியாக அதே போல் தான் இருக்கணும் இந்த தோசை மாவு. அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க. ரவா தோசை பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன்னு. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதிலே பார்த்திங்கன்னா பொடுசாக கட் பண்ண கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அதே போல் இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் நல்லா ஒன்றும் பாதியமாக இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இது முழுசாக சேர்க்கலாம். ஆனால் சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த காரம் இருக்கிற மாதிரி இருக்கும் மிளகு முழுசாக கடிக்கும் போது. ஆனால் இது போல் நம்ம இடிச்சிட்டு போடும்போது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த மாவு கூட சேர்ந்து சூப்பராக இருக்கும். நல்லா அந்த பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ஒத்தாப்பில். இப்போ கலந்துட்டேன். உப்பு கொஞ்சம் பத்தலை, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த தோசை மாவு இப்படியே இருக்கட்டும். இந்த தோசைக்கு பொருத்தமான ஒரு தேங்காய் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துருவோம். அதுக்கு காரத்துக்கு தகுந்த அளவு மிக்ஸி ஜாரில் வரமிளகாய் சேர்த்துருக்கேன். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்குங்க. ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்குங்க. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டை ஓட்டிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி இந்த சட்னியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குங்க. இப்போ பாருங்கள், சட்னி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இந்த சட்னி நல்லா கொஞ்சம் தண்ணியாக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. இந்த தோசைக்கும் இந்த சட்னிக்கும் டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காம்போவை. இதுக்கு தாளிப்பு பார்த்திங்கன்னா எப்போதும் சட்னி தாளிக்கிற மாதிரி கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள், அவ்வளோதான். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. தோசை ஊற்றுவோம். இப்போ தோசைக்கல் காஞ்சதுக்கப்புறம் நம்ம மாவை ஒரு தடவை ஊற்ற போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ரவா தோசை எப்படி தெளித்து ஊற்றுவோமோ அதே போல் தான் ஊற்றணும். நல்லா இது போல் ஊற்றிக்கிங்க. இப்படி ஊற்றும் போது தான் பார்த்திங்கன்னா தோசை நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. மெல்லிஸாக செய்யும் போது தான். இதிலே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த தோசையை வேக விடுங்க. நல்லா மொறு மொறுன்னு வெந்து வரும். இப்போ நல்லா செவந்ததுக்கு அப்புறம் மறுபக்கம் திருப்பி போட்டு அதையும் அதே போல் வேக வச்சு எடுத்துக்குங்க. நல்லா 2 பக்கம் திருப்பி போட்டு மிதமான தீயில் வேக வச்சு எடுக்கும் போது தோசை பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ரெடியாகி வருங்க. இப்போ நம்மளோட சொரைக்காய் தோசை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ அருமையாக நல்லா மெல்லிசாக மொறு மொறுன்னு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இன்றைக்கி நம்மளோட சொரைக்காய் தோசை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
இந்த தோசைக்கும் நான் செஞ்ச இன்றைக்கி தேங்காய் சட்னிக்கும் சேர்த்து சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக அந்த காம்போ ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட அந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.